ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன். டேய் எப்படி போடுறாங்கன்னா, எதுக்கு இவங்க ஹுண்டாய்க்கு தென்கொரியா போயிருக்காங்க, வடகொரியா போயிருக்காங்க, தென்கொரியாவா இங்கே போயிருக்காங்க. எதுக்கு போகணும் இப்போ இருக்க அமைச்சர்? நாங்கள் தான் ஆல்வேஸ் சைன் போட்டோமே, நாங்கள் தான் முடிச்சிட்டோமே, அது எங்கள் ப்ராஜெக்ட் ஆச்சே அப்படின்னாங்க. எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு, ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு போயிடுறாரு. உடனே கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் கிழிச்சு கடாச்சிடுவாங்களா? அது வேலையை விட்டு போயிட்டாருப்பா, இனி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்களா? அதெல்லாம் பாதிப்பு யாருக்கு? நிறுவனத்துக்கு. புரியுதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் பார்ப்பாங்க. புதுசாக ப்ராஜெக்ட் மேனேஜர் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண பார்ப்பாரு. இல்லை அதில் இருக்க பிரச்சனைலாம் மாற்றி சீரமைப்பு பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் நடக்கும். அப்படி ஒரு விஷயம் தான். திமுக தான் அதை பேசினாங்க, எல்லாமே ஃபைன். பட் ஆனால் இவங்க பவர் இல்லை. இப்போ கையெழுத்து போட்டால் சரி நான் இப்போ வந்து ஓகேப்பா, நீங்கள் தான் கொண்டு நீங்களே கையெழுத்து போட்டுங்க. முன்னாள் முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் அது செல்லுமா? இப்போ இல்லை முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கையெழுத்து போட்டால் செல்லுமா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களாம் இந்த வரது பிரச்சனையாக இருக்கா அவங்க எல்லாருக்குமே? நீங்கள் அப்படிதான் இப்போ இங்கே யாருமே வந்து மறுப்பே சொல்லலை. இது திமுக பீரியடில் வரல, நாங்கள் தான் கொண்டு வந்து அவங்க சொல்லவும் இல்லை. அது ஒரு ப்ராசஸ். இது இந்த கம்பெனி அவன் எதிர்பார்ப்பான். அடுத்து வந்துட்டிங்களா, வாங்க நம்ம என்ன ஸ்மூத் ஆப்ரேஷன் பண்ணுவோம், நீங்களும் அத்தாட்டி கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் ப்ராசஸையே பஞ்சாயத்து பண்ணுறீங்களாடா நீங்களா? யாரா நீங்கள்? ஆனால் போட தற்கூரி பிள்ளைங்களா? நான் தானே உங்களை சொல்லணும் தற்கூரி பிள்ளைங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த முதலீட்டை பற்றி எந்த அரசியல் தலைவரும் பேசலை, எந்த முதலீட்டாளர் பேசல. ஒரே இந்த இன்ஃப்ளூயன்சஸ், ஐடி விங், திமுக இன்ஃப்ளூயன்சஸ் அப்படியே உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு மானமா, இப்போ எப்படி இது வேணான்னு விட்டுட்டா அப்போ நீங்கள் சொல்லுவாங்க, பார்த்தியா நாங்கள் கொண்டு வந்தோம், இதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஏதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை சொல்ல தான் போகிறீங்க. சொல்லுங்கடா, சொல்லினே இருக்கடா, சூப்பராக சொல்லுங்க விடாதீங்க. கீப் கோயிங் ஆன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். உங்களை மேலே வாழும். என் பேர் மேக்ஸ்.